வணக்கம். ஜபைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரியான விஷயம்தான். விஜய் முன்ஜாமீன் மனுவும் செய்யலை, மற்றபடி கைது இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மற்றபடி தாவேகா புஷி ஆனந்தனுடைய முன்ஜாமீன் மனு, சிடி நிர்மல்குமாரோட முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. கேரளாவில் பதுங்கி இருப்பதாக தகவல். சில பேர் சொல்கிறாங்க திருப்பூர்லேயே அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரு கண்டா மெட்ராஸ்லேயே கூட இருப்பாங்க, சொல்ல முடியாது. எப்படியோ ஏன்னா உலகம் உருண்டையானது. எங்கே நீ போனாலும் சரி, எங்கே பெறப்பட்டே அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். இன்னைக்கு முன் ஜாமீன் மனுவை மதுரை கிளை கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு தீப்பொறியாக பரவிக்கிட்டு இருக்கு. மதியழகன் கைது, பவுன்ராஜ் கைது. ஆமாம், அப்பாவிகள். அந்த மதியழகனோட பொண்டாட்டி அவங்க அழுகிறத பார்த்தா நமக்கே பயங்கரமாக இருக்குது. அஜித் குமார் பார்த்து அடிச்சிருவாங்களோ அப்படின்னு. சரி, அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க இல்லையா, சொல்லி போட்டு என்ன பண்ணுறாங்க, கழுத்தை பிடித்தார்கள், கழுத்தை நெரித்தார்கள். தாவேகாவுக்கு ஆதரவாக தான் அந்த அம்மா பேசுதோ ஒழிய என்னடா இப்படிலாம் ஒரு சூழல் ஆகி போச்சு தாம் புருஷனுக்கு அப்படிங்கிற அந்த எண்ணமே கிடையாது. நல்லா யோசிக்கணும். தாவேகா அந்த மதியழகனுடைய அந்த அம்மா, கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது பண்ண செய்யப்பட்டாரு. அந்த மனைவி அந்த அம்மா இன்றும் தாவேகாவுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தொண்டர்களை எப்படி திருத்த முடியும்? பெண்கள் தான் இதை உணர்ந்து புருஷனை திருத்துங்க ஆச்சுங்களா. இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியாச்சு. புஷி ஆனந்த், மற்றபடி சிடி நிர்மல்குமார் விரைவில் கைது செய்யப்படலாம். இல்லை அவங்களே ஒரு வக்கீலை வச்சு சரண்டர் ஆயிடுவாங்க. இதுதான் பெட்டர். அவங்க கைது செஞ்சாங்கன்னா அப்புறம் இழுத்துக்கிட்டு வருவாங்க. மற்றபடி பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க. போலீஸ் தன்னுடைய வேலையை காட்டுவாங்க. ஏன்னா ஆண்டு கொண்டிருப்பது திமுக அரசு. அவங்க மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க கையில் தான் போலீஸ் துறை இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துவாங்க. இதெல்லாம் இல்லாமல் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு வக்கீல் ஒரு கான்செப்ட் சோன்ஸோ சரண்டராக வாய்ப்பு இருக்குது. சரண்டர் ஆகித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. விஜய் ஏன் சரண்டர் ஆகவில்லை? விஜய் ஏன் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யவில்லை? விஜய் ஏன் கைது செய்யப்படவில்லை? அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. கேட்டால் அவர் வந்தார், பேசினார், போயிட்டார். அதுதானுங்க, அவர் தான் மெயின் காரணம். மெயின் அது புள்ளியே அவர் தானே. என்ன அது கண்டுகொள்ளாமல் போய்விட்டார். அப்போ ஏற்பாடு செஞ்சவன் அதில் இருந்த மாவட்ட செயலாளர், பொருளாளர், இது செயலாளர், மற்ற இவங்க தான் காரணமா? அப்போ தலைவன் எந்த வகையிலும் தப்பித்துக் கொள்வானா? அப்போ எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, தலைவர் அப்படிங்கிற போஸ்டில் கூட எல்லாருமே தப்பித்துக் கொள்வார்களா? இல்லையே. மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய அவங்க கீழே இறங்கி பார்த்தார்கள். அதான் பெரிய விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இறந்ததுக்கு கொடிய அரைக்கம்பத்தில் பறக்க விடல. என்ன நிகழ்ச்சி